So we have seen that போன கிளாஸ்ல பார்த்தோம் சர்வ குணோபேதः கௌசல்யானந்தவர்தனः சமுத்திரः இவ காம்பீரியம் தைரியேன ஹிமவான் இவ என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். So we come to the 18th ஸ்லோகம். விஷ்ணுனா சத்ருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனः காலாக்னி சத்ருஷ क्रोधे क्षमया पृथ्वी समः. See what is that? Vishnuna sadrisho virye. Vishnuna sadrishaha. Vishnuna sadrishaha. So yara madri Vishnuva pola Vishnu madri Vishnuva pola virye. இப்போ வீரியே அப்படின்னு சொன்னானா என்ன சொல்லுவோம் நம்ம? வீரியேனா மீன்ஸ் வேலர். ஓகே, அதாவது வேலர்னா என்னன்னா இந்த பராக்கிரமம் அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ விஷ்ணுனா விஷ்ணுவை போல பராக்கிரமம் உடையவர் யாரு? ராமர். இப்ப நாரதர் இஸ் டெல்லிங் வால்மீகி ராமாவோட நம் முதலே பார்த்தோம் பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், அப்புறம் அவருடைய குணங்கள், அந்த குணங்கள்ல தான் இதுவும் வருது. ஸோ அவருடைய வேலர், அவருடைய அதாவது அந்த பிரேவரி எல்லாமே அது யாரு மாதிரி? ஹூ இஸ் ஹி கம்பேரிங் ஹிம் டு? சி, இவரே விஷ்ணுவோட அவதாரம். ஆனா ராமரை வந்து யாரோட கம்பேர் பண்றாருன்னா விஷ்ணுனா சதிருஷக, விஷ்ணுவை போல அப்படிங்கிறார். அப்ப அது எப்படி நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம்? சரி, நம்ம கேட்போம்ல, இவரே ஒரு விஷ்ணுவோட அவதாரம் தானே, அப்புறம் இவரையே விஷ்ணுவோட கம்பேர் பண்றா அப்படின்னா, விஷ்ணு வந்து அதாவது ஒரு பிரேவ், நம்ம சொல்றோம் ஒரு வேலரஸ், பிரேவ், ஒரு ரொம்ப பராக்கிரமசாலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்போ அவருடைய அந்த வேலர், அந்த குவாலிட்டியை வந்து அவர் எப்ப யூஸ் பண்ணுவார்? சரி, அவர் சும்மா வந்து சண்டை போடுறது கிடையாது யாரோடையும். விஷ்ணுவோட அவதாரங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் யாரு எந்த டயத்துலயும் அவர் சும்மா இருக்கும்போது யாரையாவது போய் ஹர்ட் பண்ணுறது கிடையாது. when it is necessary, totally necessary. இப்ப இந்த டயத்துல விஷ்ணுவோட அவதாரம் நடந்தே ஆகணும். நம்ம கீதையில சொல்றோமா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி. அப்போ எங்கெல்லாம் வந்து தர்மம் வந்து ஃபேட் ஆகுதோ, ஓகே, எங்கெல்லாம் ஃபேட் ஆகுதோ, எங்கெல்லாம் வந்து தர்மம் வந்து நிலை குலைந்து போகிறதோ அப்படின்னு சொல்ற தமிழ்ல. அப்போ அவர் வந்து அதுக்கு என்ன கோட் பண்றார் அப்படின்னா, ஒரு பிரகலாதனுடைய ஒரு டிவோஷன், பக்தி, அவருடைய பக்தியை வந்து விஷ்ணு மேல வச்சிருந்த பக்தினால அவருடைய அப்பா என்னெல்லாம் அவருக்கு பண்ணினார் எல்லாம் நம்ம கதை படிச்சிருக்கோம். எல்லாரும் பிரகலாதன் கதை தெரியும். பாய்சன் கொடுத்தா குடிக்கிறதுக்கு, மலையிலேருந்து தள்ளி விடுவா, பாம்பை விட்டு கடிக்க விடுவா. இவர் வந்து நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட பேரையே சொல்லிண்டு, அப்ப கூட அவர் இவ்வளவு தூரம் அந்த பிரகலாதனை வந்து அப்பா இரண்ய கசிபு கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் கூட he didn't come, அவர் வரல. he didn't come to save the பக்தா. அவருக்கு வந்து கோபம் வந்து வரல, சாந்தமாதான் இருந்திருக்காரு. இவன் வந்து உன்னோட நாராயணன் எங்க இருக்காருன்னு அந்த தூணை வந்து அவர் தட்டுறார். தட்டி கூட தட்டு தட்டு, இந்த தூண்ல இருக்காரா அந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு தட்டும் பொழுதுதான் he feels he has to go and show his valor for the sake of his bhakta. சரி, அதுதான் அவருடைய வேலர். அதுதான் அவர் சதிருஷ வீரியனா விஷ்ணுவோட வீரியம், விஷ்ணுவோடைய பராக்கிரமம் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னானா, சும்மா வரையா சண்டைக்கு வரையா, நான் சண்டைக்கு வரேன் அப்படி கிடையாதா. எப்ப வந்து ஒரு பக்தனை காப்பாத்தணும், எப்ப வந்து ஒரு பக்தனை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற சமயத்துலதான் he does things. So he shows his valor. அப்பதான் he came in the form of நரசிம்மா. அந்த தூணுக்குள்ளேந்து வந்தாரு.
நரசிம்மனா வந்து அவதாரம் எடுத்தது எதனால? ஜஸ்ட் டு சேவ் பிரஹ்லாதா அண்ட் டு அதுவும் மெயினா என்னது? டு ப்ரூவ் தட் பிரஹ்லாதாஸ் பக்தி கேன் பிரிங் காட் டு ஹிம். அதாவது பிரகலாதனை வந்து காப்பாத்துறதுக்காக அவர் வந்து வரணும்னு இருந்திருந்தா அவர் எப்பவோ வந்திருக்கலாம். அவன் மலையிலேருந்து தூக்கி போடும் பொழுது வந்திருக்கலாம், அவனுக்கு பாய்சன் கொடுக்கும் பொழுது வந்திருக்கலாம், எத்தனையோ இன்ஸ்டன்சஸ் வந்திருக்கலாம். கரெக்டா? இப்போ வந்து இவ வந்து இந்த எதனால அவர் வந்து வரார்? இப்போ வந்து அவர் தூண்ல இருக்காருங்கிற அந்த பிரகலாதன் சொன்ன அந்த வார்த்தை, அந்த அந்த பக்தனுடைய வார்த்தையை வந்து நம்ம உண்மையாக்கணும். அவனுடைய பக்தி வந்து அந்த மாதிரி we should regard. அப்பதான் he is showing his valor. அப்பதான் அவருடைய பராக்கிரமத்தை அவர் காமிக்கிறார். சிசுபாலனோட வதம் எடுத்துட்டோம்னா, விஷ்ணுவோட அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல அவன் என்ன சொல்ற? 100 தப்பு பண்ற வரைக்கும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவன் அம்மாக்கே வாக்கு கொடுக்கிறார். சோ 100 தப்பு எண்ணிட்டு தான் இருக்காரு. 100 தப்பு பண்ணறதுக்கு he gives him chance. So he is not killing anybody just like that. 100 தப்பு நான் பண்ணறதுக்கு கொடுக்கிறார். அப்பவும் ஒருத்தர் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் எல்லாருக்கும். திருந்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது he has to show his prowess there, அவருடைய பராக்கிரமத்தை அவர் காமிக்கணும். அப்பதான் அவர் வந்து அவதாரம் எடுத்து அவர் பண்றார். அப்படிங்கிறது தான் விஷ்ணுனா சதிருஷக, அவர் வந்து வீரியே. அப்ப இந்த வீரியேங்கிற வேர்டுக்கு வீரம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. வீரம்ங்கிறது வேற, பராக்கிரமம்ங்கிறது அவருடைய பராக்கிரமம்ங்கிறது எப்படி இருக்கான் விஷ்ணுவோடது எப்படி இருக்குன்னா, எப்போ வந்து நம்ம அத்தியாவசியமா அவருடைய தேவை இருக்கு, அவர் போய் தான் செய்யணும் அத அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் வந்து he does it. Okay, this is an example. அடுத்தது வந்து I think we don't need any example. சோமவத் பிரியதர்ஷன. சோமா அப்படின்னா சந்திரன், எல்லாருக்கும் தெரியும். அது சோமவத் பிரியதர்ஷனம். பிரியதர்ஷனங்கிற வேர்டு ஐ திங்க் நம்ம நிறைய தடவை இங்க இந்த சம்ஷேப ராமாயணத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம். எப்படி வந்து ஆனா இங்க வந்து அவர் வந்து உபமானம். நான் அதைதான் சொன்னேன், இங்க எல்லாமே நம்ம வந்து உப்பமா படிக்கிறோம். இங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா we are learning விஷ்ணுனா சதுஷக வந்து வீரியே, அதே மாதிரி சோமவத் பிரியதர்ஷனக. ராமர் வந்து யாரு மாதிரி பிரியதர்ஷனக அப்படின்னா இஸ் கம்பேர்ட் டு சோமா, இஸ் கம்பேர்ட் டு த மூன். மூன் எப்படி நம்மளுக்கு எத்தனை குட்டியா இருக்கும் பொழுதும் கிரசன்ட் மூனா இருக்கும் பொழுதும் எவ்ரிபடி லைக்ஸ் டு see. பூர்ணிமாவா இருக்கிற அன்னைக்கு, ஃபுல் மூனா இருக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மூன் ஒரு நாள் இல்லைன்னா நம்ம ஃபுல்லா இருட்டா இருக்கும். we don't like at all அமாவாசை அன்னைக்கு. we all wait for the moon to come. the waning waxing இருக்கு, அது வேற விஷயம். பட் அகெயின் we all like, எல்லாருக்குமே அந்த மூணு பார்க்கும் பொழுது மனசுல ஒரு சந்தோஷம். ஸோ அதே மாதிரி தான் இவரை பார்க்கும் பொழுது. ஸோ அதனாலதான் சோமவத் பிரியதர்ஷன அப்படிங்கிறார். அடுத்ததுதான் இருக்கு குரோதே காலாக்னி சதிருஷக. காலாக்னி சதிருஷக குரோதே. இப்ப என்ன சொன்னா, விஷ்ணுதான் சதிருஷக வீரியே சொல்லிட்டார், சோமவத் பிரியதர்ஷனகன்னு சொல்லிட்டார். அப்புறம் காலாக்னி சதிருஷக குரோதே, குரோதம், see anger, this is also one quality. எல்லாருக்கும் மனுஷன்னாலே நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும். இப்ப ராமர் வந்து மனுஷ அவதாரம் எடுத்திருக்கார், ஸோ கண்டிப்பா அவருக்கு கோபம் வரதான் செய்யும். பட் அவருக்கு எப்படி வரதான் கோபம்? முதல்ல எல்லாம் வருது கிடையாதான். அவர் வந்து முதல்ல எடுத்த உடனே நம்ம கோபம் வர்ற மாதிரி வருது கிடையாது. ஹீஸ் வெயிட்டிங், ஹீஸ் கிவிங் சான்சஸ். அந்த கோபத்துக்கும் இஸ் கிவிங் சான்சஸ். 2 instances இதுல வந்து நான் கோட் பண்றேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரீவன். சுக்ரீவனை வந்து இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், என்னை வாலிக்கிட்ட இருந்து என்னுடைய மனைவியை அபகரிச்சுன்னு போயிட்டா ரூமாவை. வாலி வந்து நீங்க என்னை காப்பாற்றணும், எல்லாமே எங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாருன்னு வாலி வதம் பண்ணிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றார், ஓகே நீ எனக்கு வந்து என்னுடைய
மனைவி வந்து இந்த சைடா தான் போயிருக்கா, தூக்கிட்டு போயிருக்கா. அந்த ஜடாயு வந்து சொல்றாங்க இந்த பக்கமா போயிருக்காருன்னு. ஸோ ஹி கோஸ் இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல அவர் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஹனுமான் எல்லாரையும் பார்த்துட்டு ஹி சேஸ், ஸோ ஹி டெல் சுக்ரீவா, ஐ வில் ஹெல்ப் யூ, யூ ஆல்சோ ஷுட் ஹெல்ப் மீ. ஸோ சுக்ரீவா சேஸ் ஓகே ஷுவர் ஐ வில் ஹெல்ப் யூ, நோ ப்ராப்ளம். நீங்க என்னை வாலிக்கிட்டேருந்து என்னை நீங்க காப்பாத்துங்க, உங்களோட மனைவியை வந்து கண்டுபிடிக்கிறதுல நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடு. பட் இட் சோ ஹேப்பன் தட் வாலி டைட். வாலிய போயிடுற. அப்புறமா சுக்ரீவன் ஹாஸ் forgotten, மறந்துட்டான். பிகாஸ் நவ் he has become the king. அவர் பாட்டுக்கு இந்த சோமபானம் அருந்துட்டு லேடிஸ், he is enjoying that he has become a king, and he has forgotten totally what he has promised to Lord Rama. இப்போ ராமர் பார்க்குறாரு, let me give him some more time to enjoy. அப்புறம் அவர்கிட்டேருந்து எந்த விதமான தகவலும் இல்லை. ராமா கெட்ஸ், ஹீஸ் ஆங்கிரி. ராமர் கூடவே இருக்கிற லக்ஷ்மணனுக்கு இன்னும் அண்ணாவோட முகத்தை பார்த்தோன்னே அண்ணாவுக்கு வந்து கோபம் வந்தாச்சு. லக்ஷ்மணா இஸ் சச் அ பர்சன் தட் அவருக்கு உடனே கோபம் வந்து. ஸோ அவர் சொல்றார், அண்ணா உங்களுக்கு கோபம் வருது எனக்கு தெரியறது. ஆமா ஆனா நான் வந்து போகல, நீங்க போக வேண்டாம், நானே போறேன், நான் போய் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he meets Hanuman on the way, and Vali's wife also comes to know that, Tara. So she also sees, oh, this is wrong what he is doing. So Lakshmana goes to Sugriva, Hanuman, and says, he goes to Sugriva and says, Anna is angry. And Sugrivan realizes, Hanuman tells him, what you are doing is wrong, don't fall prey to the anger of Rama. அவருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகிறாதீங்க. ஸோ நீங்க கெட் அப், எழுந்துருங்க நீங்க. ஸோ அவ்வளவு நியாயமான ஒரு காரணத்துக்கு தான் அவருக்கு வந்து கோபம் வந்திருக்கு. அந்த கோபத்தை கூட he didn't want to show it. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் இந்த 4 stages நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாம தான பேத தண்ட. சாம தான பேத தண்ட. முதல்ல நம்ம சமாதானமா பேசி பார்ப்போம், அப்புறமா கொஞ்சம் தானம்னா கொஞ்சம் இது பண்ணுவோம், கொஞ்சம் எதிரன்னு சொல்லுவோம். அப்புறமா பேத இஸ் லைக் த்ரெட்டனிங் மாதிரி. இது எல்லாத்துக்கும் மசியலை அப்படின்னா தான் தண்டம், கோ இன்டு ஆக்ஷன். ஸோ இவர் வந்து இந்த லக்ஷ்மணன் அனுப்பிச்சோடனே சுக்ரீவன் ரியலைஸ், he got angry that time. Then another instance when he got angry அப்படின்னா சமுத்திரராஜன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமுத்திரராஜனோட இதுல போயிட்டு அவர் முதல் நாள் வந்து அவ்வளோ ப்ரே பண்றார். ரொம்ப ராமர் வந்து சமுத்திரராஜனை அவ்வளவு நமஸ்கரிச்சு கும்பிட்டுட்டு, எனக்கு எப்படியாவது லங்கைக்கு போகணும்னு, என் ஒய்ஃபை காப்பாற்றணும், வந்து எனக்கு பாலம் வந்து நான் இங்கதான் கட்டி ஆகணும், நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு ப்ரே பண்றார். பட் சமுத்திரராஜன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வந்து he feels that ஒரு நாள் ப்ரே பண்றார், 2 நாள் ப்ரே பண்றார், அப்புறம் எல்லாமே எடுத்து சொல்றார். ஸோ சாம அண்ட் தானா ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. First he asks people to do it, then he does it, then he goes to the third one, வேதா. அப்புறமா வந்து he says, அப்போ அவர் சொல்றார், see, if you are not going to do anything, ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படின்னா, he tells the sea, நான் totally I will make you dry. That time also his first சமுத்திரராஜன் did not reply. ராமர் வந்து என்ன பண்ணிடுறாரு, வில்லுல வந்து அம்பு வந்து ஏற்றிடுறாரு, பிரம்மாஸ்திரம் வேற. அண்ட் he is getting ready, ரொம்ப இது பண்ணியாச்சு. அப்போ சமுத்திரராஜன் ரியலைசஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து உழுந்துடுறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்,
நான் வந்து என்னை மன்னிச்சிருங்கோ, நீங்க என்ன வேணா நீங்க என்ன பண்ணா நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேன், நான் எல்லாமே பண்றேன், என்ன இது ஒன்றும் பண்ணிடாரு. இப்போ ராமர் கேட்கிறார், நான் என்ன பண்ணேன், நான் அம்பு வந்து நான் பூட்டிட்டேனே, நான் வந்து அம்பு என்னோட இதுல அம்பை வந்து என்னோட வில்லுல வந்து நான் ஏத்திட்டேனே, இப்ப நான் இந்த அம்பு நான் என்ன பண்ணுவேன்? பிகாஸ் ராமர் வந்து பானம் வந்து எடுத்துட்டாருன்னா he will not keep it back. அதுதான் ராமரோட பானம் வந்து போயே ஆகணும். இட் இஸ் லைக் a missile. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ சமுத்திரராஜன்கிட்ட கேட்கிறார், நான் என்ன பண்ணேன் இப்போ இத? நான் வந்து இப்ப ராமபானம் ஏத்தியாச்சுன்னா அந்த ராமபானம் ஹேஸ் டு கோ. அப்ப அவர் சொல்றார், அந்த இடத்துல நீங்க வந்து மரு அப்படிங்கிற ஒரு பூமி இருக்கு, இந்த கடல் எல்லாம் தாண்டி தள்ளி இருக்கு, நீங்க அங்க போகிற மாதிரி நீங்க வந்து நீங்க பண்ணுங்கோ. நீங்க நான் தண்ணி இல்லாம நான் வந்து பண்ணணுங்கிறதுக்காக தானே நான் வந்து அம்பை வந்து நான் ஏத்திட்டேன். இப்ப நான் என்ன பண்ணறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பரவாயில்ல, நீங்க வந்து இந்த பர்டிகுலர் அந்த மரு பூமி அப்படிங்கிற அந்த 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 தள்ளி இருக்கிற இதுக்கு நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க அம்பு வந்து போகட்டும், அங்க வந்து பரவாயில்ல, தண்ணி இல்லாம போனா பரவாயில்ல. See, this is what I read, okay. So அப்போ அவர் அந்த பானத்தை விடும் பொழுது it goes far away. So where it goes and falls, that see, அவ இருக்கிறது நியர் ராமேஸ்வரம் அங்க இருக்காங்க, கரெக்டா? அங்க அந்த சைட்ல இருக்காங்க. அவ அங்க போறா, அந்த கடல்ல இருந்து பாலம் போட போறா. பட் ராமரோட அம்பு வந்து எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குங்கிறத பாருங்க. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன் பர்சன் ஹஸ் ரிட்டன் that arrow goes to Jaisalmer near Rajasthan. So that is why there are deserts now also there. It is because of Ramabanam which Samudra Rajan said, நீங்க அந்த இடத்துக்கு அனுப்புங்கோ. So that particular place became a desert because அவர் அந்த பானத்தை ஏற்றும் போது அஸ்திரமுக்கும் சஸ்திரமுக்கும் வித்தியாசம் இருக்கு. சஸ்திரம் is a weapon which we can use, but astram is not like that. We have to use mantras and use it. So அந்த மந்திரத்தோட அதை யூஸ் பண்ண ஏத்தியாச்சுன்னா it cannot go waste. What he has said, okay, இந்த சமுத்திரம்லாம் தண்ணியே இல்லாம ஆயிரத்தோங்கிறதுனால ஏத்திருக்காரு. So that goes and becomes a desert. This is what I read, but I do not know about the integrity of it. நீ யாராவது இதை பத்தி கூட படிச்சேன்னா என்கிட்ட சொல்லுங்க. But only thing what we have to note from this shloka is அவரோட கோபம் எப்படிப்பட்டது. அப்போ காலாக்னி சதுருஷம். காலாக்னி அப்படின்னாலே வந்து எரியற நெருப்பு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, கொழுந்து விட்டு எரியற நெருப்பு. காலாக்னிங்கிறதுக்கு சிவபெருமானுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அப்போ நெருப்பு போல கோபம் வருது. நெருப்பு வந்து எல்லாத்தையும் யாருன்னே தெரியாதுல்ல. ஒரு காஞ்ச ஒரு இது இருந்ததுன்னா யார வேணாலும் அது பாட்டு வழியில வர்ற எல்லாத்தையும் எரிச்சுட்டே போயிடும். That is why a person very angry, he's a fire அப்படின்னு சொல்றார். He's fire na, he doesn't see anything. It has got no limits, no boundary. At the same time it will not see who to do, who not to do, அதெல்லாம் கிடையாது. அதான் இங்கே வந்து அவரோட கோபம் அந்த மாதிரி. So these are just two instances I wanted to quote. அப்புறம் last one is Prithvi Shamaya Prithvi Samaha. Shamaya. Shamana என்ன? Shamana forgiving. இந்த இடத்துல ஷமானா பேரிங். பிருத்திவி சமகா. அப்போ பூமி மாதா நம்மளே எடுத்துப்போம். நம்ம எல்லாரும் என்னெல்லாம் பண்றோம், அதை நம்ம முதிச்சு டெய்லி அதை நடக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பள்ளம் தோன்றாங்க, கிணறு தோன்றும், வெடி வைக்கிறோம். நம்ம பூமி மாதா வந்து என்னைக்காவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? She is so patient. She has been so patient with everyone. So இந்த இடத்துல வந்து ராமரோட குவாலிட்டி எப்படி இருக்கான் அப்படின்னா பிருத்திவி சமம். இன் ஹிஸ் பேஷியன்ஸ். அவர் வந்து எல்லாமே ரொம்ப பேஷண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. He has been very patient. He has not got angry with anybody. He has not said any ill words. He has not spoken.
to anyone. So avlo patient he has been. He has been very patient in all his things, whatever he has done. எல்லார்கிட்டையும் அன்பு மட்டும்தான் காமிச்சிருக்காரு. தியாகம்ங்கிற பேரே வந்து அவர்தான். தர்மம்ங்கிற பேரே அவர்தான். பொறுமைனா அவ்வளவு பொறுமை. He has been very very patient in many occasions. எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஸ்வாமித்திரரோட போ அப்படின்னு சொல்லி அவ அப்பா சொல்லும் பொழுது he's a small boy. He has been patient. பரசுராமர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து கோபப்படுறார் பரசுராமர். அப்பவும் அவர் ரொம்ப பொறுமையா தான் பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில தான் அவருக்கு வந்து கோபம் வருது. அங்கேயே நம்ம பார்த்தோம் அவருக்கு கோபம் வருதுன்னு சொல்லிட்டு. He has been patiently looking at things. கரெக்டா he has not got angry. அப்பா நேத்திக்கு நான் உன்னை ராஜாவை ஆக்க போறேன், யுவராஜா ஆக்க போறேன்னுட்டு இன்னைக்கு நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது he has been very patient, very obedient. ஸோ பட் அது பூமி தாயோட ஒப்பிடுறான். நம்ம யாரு இப்போ மினரல்ஸ் everything, she is giving us so many things. She is a treasure of everything. பட் அதுக்காக நம்ம எல்லாரும் யார் டைமண்ட் எடுத்துட்டாலும் கோல்டு என்ன பண்ணினாலும் all the minerals which are in her, which are deposited in her, she is not saying that it is mine. She has been patiently bearing with everything. So அதனால தான் பிருத்திவி க்ஷமயா பிருத்திவி சமஹா. So these are the 4 words which are used in this sloka. So Vishnuna sadrishah virye somavat priyadarshanaha kalagni sadrisha krode kshamaya prithvi samaha. We'll just see the grammatical aspects. Okay, kalagni sadrishah, there is a kala plus agni sadrishah, savarna dirgha sandhi is there. And where in a sadrishah, okay. Then samasta padam priyadarshana is also for Rama. So priyam darshanam yasya saha bahuvrihi. Prithvi samaha, prithviya samaha. Okay, so tritiya tatpurushaha. Kalagni sadrishaha, kalagnina sadrishaha, again tritiya tatpurushaha. So where only illa. Okay, so these are the things I just wanted